எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இந்த 3 தலைவர்கள்ல உங்கள வெகுவா ஈர்த்த தலைவர் யாரு? விருத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்வேன். ஆஹா. எம்ஜிஆர் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது? அவருடைய ஈகை குணம், ம். அவருடைய எவ்வளோ நிறைய விஷயங்கள், இப்போ கூட நிறைய விஷயங்கள் வருது. எவ்வளோ விஷயங்கள். 6 முதல்வர்களை சந்தித்ததாக நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்கள பத்தி ஜெகநாத் மிஸ்ராவ பத்தி எந்த தலைவர் உங்களுக்கு பேசின, அதேபோல உங்களை பற்றி சொன்னது ஏதாவது சுவாரஸ்ய சம்பவங்கள், ஏதாவது வார்த்தைகள் ஏதாவது சொல்ல முடியுமா? அது அம்மா இப்போ புரட்சி தலைவி அம்மா அவங்க வந்து நல்ல ஒரு குட்வில்ல வந்து வச்சுருந்தாங்க. ஆ. நல்ல ஒரு குட்வில்ல எப்போ வேணுமாலும் போயஸ் கார்டனுக்குள்ளே போகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அம்மா எனக்கு வந்து கொடுத்தாங்க. ம். நல்ல ஒரு அருமையான ஒரு இரும்பு பெண்மணி. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னொரு தமிழகத்துக்கு இன்னொரு ஒரு பெண் இந்த ஒரு வல்லமையுடன் எப்போ கிடப்பாங்க ஓ! அப்படிங்கிறது ஒன்று. உங்கள பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்லை, ஜெயலலிதா என்னை அவர்கள்? பற்றி நான் பெர்சனலாக வந்து ஒருத்தரை வந்து சந்திக்க போகிறாங்கன்னா, ஆ. அது ஒரு 10 நிமிஷம் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அந்த 10 நிமிஷம் நம்மை பற்றி முழுவதுமாக அவங்க கேட்டு அறிஞ்சு, நம்மளுடைய ஃபேமிலி குடும்பத்தெல்லாம் கேட்டு அறிஞ்சு, ஒரு ரெஸ்பெக்டாக 10 நிமிஷம் 15 நிமிஷம், ஒரு சில நேரம் 5 நிமிஷம் பேசியிருக்கோம், ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்கோம். பல்வேறு கருத்துக்களை கேட்டு அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி அதை உடனே தீர்க்கமாக முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து அவங்ககிட்ட வந்து இருக்கு. ஜெயலலிதா போன்ற ஒரு பெண் ஆளுமை வேணும்ன்றீங்க தமிழ்நாட்டுக்கு. ஆளுமை வேணும். அது இன்னும் திரும்ப கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். ரைட். விஜயகாந்தோடலாம் நீங்க நெருக்கம் காட்டியிருக்கீங்க. அவங்களோட கட்சியில இருந்தீங்களா? நான் தேமுதிகவுல. ஆமா. முதல் 2006ல சட்டமன்றத்தில் முதல் வேட்பாளர் நான். ஓ! வேட்பாளரா இருந்தீங்க ஆமா. 2006ல. ஆமா. அதற்கு பிறகாக அதுல இருந்து விலகிட்டீங்க. 2009ல நான் அப்படியே சமூக அமைப்புக்கு வந்துட்டேன் நான். ஆஹா, ஆ. பல்வேறு சமூக போராட்டங்கள்ல இறங்கினேன். வலிமையான போராட்டங்களை முன்னிருந்து நடத்த வேண்டியது இருந்த காலகட்டத்தினால நான் அந்த இயக்கத்திலிருந்து அப்படியே வந்துட்டேன்.